சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் டாக்டர் குரு நாகராஜன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த ஆவணி மாதத்தோட ஜோதிட பலன்கள் பார்க்க போறோம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாசம் என்னென்ன நன்மையான பலன்கள் உண்டு, ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு பார்த்தா அதை பத்தி முழுசா பார்க்க போறோம். கடகராசியை பொறுத்த மட்டும், அதாவது திருமணமாகாத ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், இப்ப எடுக்கக்கூடிய முயற்சி சக்சஸ் ஆகும். அதாவது இப்போ கடகராசியை பொறுத்த மட்டும் வியாழ நோக்கம் உள்ள நாளாக இருக்கிறது. இந்த ஆவணி மாசத்துல அது மிக விரைவில் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணும். ஏன் அப்படின்னா, குரு உச்சமாக இருக்கிறாரு. இந்த சூரியன் அங்க போய் 2ஆம் இடத்துல போய் ஆட்சி ஆகிறார். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம். அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம்ங்கிறது திருமணம். அப்போ இந்த ராசியில இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்தை பார்வை செய்வதன் மூலமாக உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் குடும்பத்தை அமைத்து தரக்கூடிய இடத்துலயும் இருக்கிறதுனால இந்த காலத்துல திருமணம் கைகூடும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இதே குரு இந்த 5ஆம் இடத்தை பாக்குறாரு, இந்த ராசியில இருந்துகிட்டு பாக்குறாரு. அப்ப குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடனே சக்சஸ் ஆகும். அதாவது இப்ப இந்த ஆவணி மாசத்துல நடக்கக்கூடிய திருமணம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இதே கடகராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இந்த காலமா குழந்தை இல்ல அப்படிங்கிற வாய்ப்புலாம் இருந்துச்சுன்னா இப்ப உண்டு. ஏன் சார் இந்த மாசம் பர்டிகுலரா சொல்றீங்க அப்படின்னா, ஏன்னா காலபுருஷுக்கு 5ஆம் இடத்து அதிபதியான இந்த சூரியன் போன மாசம் தன் பாவத்துக்கு 12ஆம் பாவம்னா கடகராசியில இருந்தார். இப்ப தன்னோட ராசிக்கே வந்திருக்கிறாரு. அப்ப அது 2ஆம் இடமாகவும் இருக்குது. அப்போ வரவு உண்டு. என்ன வரவு? தன வரவு, பண வரவு, குடும்பத்துல புதிய வரவு, இது எல்லாம் இப்ப உண்டு. அப்ப இந்த காலத்துல திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கும் இந்த குரு சப்போர்ட் பண்றாரு, இந்த சூரியன் சப்போர்ட் பண்றாரு. அதே சமயம் குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. எந்த வகையில சப்போர்ட் பண்றாரு? இந்த கடகராசிக்கு குரு 5ஆம் பார்வையாக இந்த விருச்சிக ராசியை பார்க்கிறாரு. 5ஆம் இடம் தான் குழந்தை பாக்கியம். இப்ப காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சூரியன் தன் இடத்துல வந்து ஆட்சி ஆகிறாரு. அப்ப என்ன ஆகுது? இந்த காலத்துல நீங்க முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாசத்துல குழந்தை கரு உண்டாகக்கூடிய சரியான மாதமாக இருக்கும். அடுத்து இதே குரு பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன், இந்த கடகராசிக்கு 9ஆம் இடத்தை பாக்குறாரு. நீண்ட தூர பயணம், இறை வழிபாடு, வெளிநாட்டு பயணம், இது எல்லாமே அவர் சக்சஸ் பண்ணி கொடுப்பாரு. குலதெய்வ வழிபாட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இந்த குரு நல்ல சக்சஸ் பண்ணி கொடுப்பாரு. அப்போ இந்த கடகராசிக்கு பாருங்க, இந்த சூரியனும் குருவும் மிகப்பெரிய நல்ல பலனை தரக்கூடிய அமைப்புல இருக்கிறாரு. குழந்தை பாக்கியம், அப்புறம் திருமணம், வெளிநாட்டு பயணம், இதெல்லாம் இவர் இந்த காலத்துல ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறாரு. அப்புறம் 2ஆம் இடத்துல இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் நிக்கிறாங்க. இந்த சூரிய பயிற்சி அன்னைக்கு, அதாவது ஆவணி 1 அன்னைக்கு அங்க இருக்கிறாங்க. அப்ப இது இன்னொரு வகையில என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க வீட்டுக்கு வரக்கூடிய பணத்தை வந்து கொஞ்சம் சுருக்குற மாதிரி செய்யும். வந்த பணம் இருக்கு, இல்ல கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியலைங்கிறவனு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பாட்டு உண்டு. அது மாதிரி பணம் வருது, ஆனா எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்ல நீங்க நிப்பீங்க. அதுக்கு காரணம் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. அப்ப நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாசம் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்ப நீங்க என்ன பண்ணா, இந்த வந்த பணத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். ஏதாவது ஒரு நகை வாங்குறது, இடம் வாங்குறது, இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பணம் சுருங்குன மாதிரி தான் இருக்கும். வந்த மாதிரி இருக்கும், சுருங்க மாதிரியே இருக்கும். அப்ப வந்த பணத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ற மூலமாக உங்க பணத்தை மிச்சப்படுத்தலாம். இது ஒரு வகை. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் நிக்கிறாரு. அவர் கொஞ்சம் நீசமா நிக்கிறாரு, நல்ல நிலைமையில இல்ல. பட் அந்த இடத்துல அதிபதி உங்களோட ராசியிலே நிக்கிறார் இந்த ஆவணி மாசத்துல. இதே ஆவணி மாசத்துல அவர் பயிற்சியும் இருக்கு. புதன் பயிற்சியாகி சிம்மத்துக்கும் வர்றாரு. அது தன்பாவத்துக்கு 12ல போறதுனால, அதாவது இந்த மிதுனத்துக்கு கடகத்துக்கு 2க்கு போறாரு, தன்னோட கன்னி ராசிக்கு 12ல இருக்கிறாரு. அங்க சுக்கிரன் ஏற்கனவே நீசமாக இருக்கிறாரு. அப்ப இது என்ன செய்யும் அப்படின்னா, கொஞ்சம் மனைவியுடனான, சகோதரியுடனான உறவுகள்ல கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புல இருக்கிறாரு. அவங்க கிட்ட கவனமா பேசி பழகிறது மூலமாக அந்த சிக்கல் நீங்க வெளியே வந்துக்கலாம். இதே ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் நிக்கிறாரு. ராசி அதிபதியே அங்க போய் நிக்கிறாரு. அது இந்த மாசத்தோட தொடக்கத்துல நிக்கிறாரு. அது
சித்திரையில் இருக்கிறாரு, அவருக்கு அன்னைக்கு மதியமே சுவாதிக்கும் போறார். அப்போ இது என்ன செய்யும் அப்படின்னா, அம்மா வழியில இருக்கக்கூடிய அன்பு, பாசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன சிக்கல்கள் வர வாய்ப்பு உண்டு. ஏன்னா நாளிலே போய் சந்திரன் இருக்கக்கூடாது, அது காரகோ பாவனாஸ்தின்னு ஒரு சின்ன பிரச்சனை கொடுக்கும். அதனால அம்மா வழியில சின்ன சின்ன சிக்கல்கள் உண்டு. அவங்கள நல்லபடியா பார்த்துக்கோங்க, மனநோகாம பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல இந்த வருஷம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்ப இந்த 6ஆம் பாவத்தை செவ்வாய் பார்க்கிறாரு, சனி பார்க்கிறாரு. வேலை ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன இடையூறுகள் உண்டு, வேலையில சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்க கொலீக்ஸ் சொல்லுவாங்க, ஆபீஸ் கொலீக்ஸ் கிட்ட, அதாவது மேனேஜரை பத்தியோ ஹெச்ஆரை பத்தியோ தவறா பேசுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணி அவங்கள்ட்ட போட்டு உங்க வேலையில இவங்க ஆப்பு வைப்பாங்க. ஸோ இந்த ஆவணி மாசம் இந்த கடகராசியை பொறுத்த முடியும் வேலையில கவனமாக இருக்கக்கூடிய காலம். உங்க ஆபீஸ் கொலீக்ஸ் பத்தி எது தப்பா பேசாதீங்க, மேனேஜரை சண்டை சத்திரம் வச்சுக்காதீங்க, அவர் குரலை வைத்து பேசாதீங்க. பேசாம இருந்தீங்கன்னா இந்த வேலையை தக்க வச்சுக்கலாம். இல்லாட்டி கடகராசிக்கு வேலையில சிக்கல் உண்டு. கடகராசியை பொறுத்த முடியும் பயணம் பண்றத, அதாவது ஸ்பீடா வண்டி ஓட்டுறத அவாய்ட் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த மாசத்துல சில சமயம் இந்த ஆக்சிடென்ட், அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் விவகாரம், ஆபரேஷன் நடக்கிறது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு கவனமா இல்லைன்னா. ஸோ வாகனம் ரொம்ப ரொம்ப கவனம். அதே சமயம் இந்த கடகராசிக்கு 9ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. அவரு நட்பு வீட்டுல தான் இருக்கிறாரு. குருவை பொறுத்த முடியும் அவரு கொஞ்சம் நட்பான வீட்டுல தான் இருக்கிறாரு. அப்போ இந்த காலத்துல சொன்ன மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டேன், வெளிநாட்டு பயணம் எல்லாம் கைகூடும். அவர் 10ஆம் இடத்து அதிபதி இவர் விரயத்துல நிக்கிறாரு. கடகராசியை பொறுத்த முடியும் தொழில்ல கொஞ்சம் கவனமாக இருங்க, அகலக்கால் வைக்க வேணாம், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப பண்ண வேணாம். இந்த மாசம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி செய்யுங்க, அதுக்கு அடுத்த மாசத்துல பண்ணுங்க, நல்லா இருக்கும். அதே சமயம் கடகராசியை பொறுத்த முடியும் 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் கொஞ்சம் நீசமா தான் இருக்கிறாரு. உங்களோட ஆசை அபிலாசை எண்ணங்கள்லாம் கொஞ்சம் பூர்த்தி ஆகிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு. கவனமாக உங்களோட ஆசையை வரையறுங்கள். மிகப்பெரிய ஆசை பட வேணாம், சிறுசா பட்டு அது சிறுசா இருக்கிறத அதை அடையுங்க. பெரிய லெவல்ல போனீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களோட 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. உங்களோட சகோதர சகோதரிகளை விட்டு இந்த மாசம் கொஞ்சம் தள்ளியே நின்னுங்க. அவங்களோட ரொம்ப நெருக்கி பழக வேணாம். நெருங்கி பழகுவதன் மூலமாக அவர்களுக்கு தான் கொஞ்சம் சிக்கல் உண்டு. உடல்நிலை சரியில்லாம போறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. ஸோ சகோதர சகோதரியுடன் கொஞ்சம் இந்த மாசம் தள்ளி இருங்க, அடுத்த மாசம் பார்த்துக்குவோம். இது கடகராசிக்குரிய பலனாக இருக்கிறது.